இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 சாமுவேல் 22 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு: கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. தாவீது ஆண்டவர் எவ்வளவாய் பாதுகாத்து, எவ்வளவா அடைக்கலமாய், எவ்வளவா எனக்கு புகலிடமாய் இருக்கிறார் சொல்லி அந்த இடத்திலே சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். ஏன், எப்படி, எவ்வளவோ நெருக்கங்கள், சத்துருக்கள், போராட்டங்கள் சவுல் ராஜா விரோதமாக எழும்பி எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் கைவிடவே இல்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலை பாடுகிறான். அதில் முக்கியமாக ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய புகலிடம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய், புகலிடமாய், கேடயமாய் பாதுகாப்பா இருக்கிறார். இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு உலகத்துல நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு கடைசி நாட்கள் எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்தத்தின் காரியங்கள் இன்னைக்கு எவ்வளவோ பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எங்கேயோ நடக்கிற யுத்தம் என்று சொல்லி நாம் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. செய்திகளில் தான் பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்கள், இப்போ நம்முடைய சமையல் பண்ணுவதற்கு கூட இன்னைக்கு அவ்வளவு தடுமாட்டம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை பட்டணங்களில், தேசங்களில் வந்து விட்டது. கேஸ் கிடைக்காது, இனி எப்படி ரன் பண்றது, எப்படி சமைப்பது, அடுப்பு எரிய வைக்க முடியாது என்று சொல்லி இன்னைக்கு எவ்வளவு அதற்கான தட்டுப்பாட்டையும் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பாதுகாப்பா யுத்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் எங்கு எப்பொழுது குண்டு வெடிக்குமோ, உயிரோடு நாளைக்கு இருப்போமா அல்லது அடுத்த நிமிடம் என்ன என்கிற ஒரு பதற்றத்தோடு தான் கூட இருக்கிறார்கள். மனிதர்களால் மனிதர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியவில்லை, அரசாங்கத்தினால் கொடுக்க முடியவில்லை, யாராலுமே முடியவில்லை. ஆனால் கர்த்தரால் முடியும். ஏன், அவர் நமக்கு புகலிடமா இருக்கிறாராம். இந்த நாட்கள் ஒரே ஒரு நம்பிக்கை அவர்தான். ஆண்டவர் மேல வைத்து, ஆண்டவரை நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர்தான் எனக்கு புகலிடம், கேடகம், அடைக்கலம், எல்லாமே நீர்தான் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் பாதுகாப்பார், நடத்துவார். ஒரு நாள் தாவீதின் பாடின இந்த வார்த்தைகளின்படியே நாமும் ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணி மகிமைப்படுத்த முடியும். ஒரு பெரிய மருத்துவமனை, அதிலே ஆண்டவரை அறியாத என்று சொல்வதை காட்டிலும் இயேசு என்றாலே பிடிக்காத, அதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற, எதிர்த்து நிற்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தகப்பனை கொண்டு மரண தருவாயில கொண்டு சேர்க்கிறார். அவர் மிகவும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சீரியஸா இருக்கக்கூடிய நிலைமை. அங்கு அவர் ஐசியூல இருக்கிறார். இவர் என்ன பண்ணுகிறார், கருத்துக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே அந்த பெரிய மருத்துவமனை அப்படியே சுற்றி பார்க்கும்போது அங்கு ஒரு சின்ன சிற்றாலயம் இருக்கிறது. அங்கு போய் உட்கார்ந்தும் பார்த்துட்டு அநேகர் வருகிறார்கள், அழுது ஜெபம் பண்ணுகிறார்கள். எல்லாம் அப்படியே போராடுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய போராட்டங்கள், தவிப்பு, வேதனையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் அங்கு ஓரமாய் உட்கார்ந்து அப்படி சோகமாய் தகப்பன் மரண சூழ்நிலையில போய்கொண்டிருக்கார். மரணத்தின் பாதையில போகிறாரு. என்ன நடக்குமோ, பிழைப்பாரா அல்லது மறித்து விடுவாரா, என்ன செய்தி வருமோன்னு பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் அப்படியே பதற்றத்தோடு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் அங்க ஓடி வரான். ஓடி வந்து, அங்கிள் நான் ஒரு பாட்டு பாடட்டுமா உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவர் அப்படியே பாக்குறாரு, என்னடான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த அவனுடைய அந்த மழலை சத்தம் அவருக்கு அப்படியே கேட்க, சரி நீ பாடு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, தலையாட்டுறாரு. உடனே அந்த குட்டி பையன் அந்த இடத்துல பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்னா, பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே,
பாரமான சிலுவை சுமந்தவரே என்று பாடல் பாடிட்டே இருக்கிறான். பாடி அதுல ஒரு சரணம் வரும்பொழுது அது அவரை அதிகமாய் தொடுகிறது. என்ன சொல்கிறார்? உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார், தம்மை நம்பினால் உன்னை கைவிடார், தளராமல் நம்பி ஓடி வந்த சரணம் அவர் அப்படி தொடுது. அவர் உணர்வடைந்து அவர் கண்கள் அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. இப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். அதுவரை எதிர்த்து நின்றவர், ஆண்டவருடைய அன்பை அறியாதவர், ஒன்றுமே தெரியாதவர் அந்த இடத்துல நம்பி வந்தா கைவிட மாட்டார்னு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீங்களாவது என்ன நினைவு கூற மாட்டீரா, எங்க அப்பாவுக்கு இந்த மரண கட்டின் பாதையும் மாற்ற மாட்டீரான்னு சொல்லி ஒரு சின்ன விண்ணப்பத்தை மனதில் ஏறெடுக்கிறார். நடந்தது என்ன? அற்புதம் நடக்கிறது. அங்கு சுகம் கிடைக்கிறது. இவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் ஏற்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு குடும்பமா மாறிட்டாங்களா? யோசித்து பாருங்களா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர். அவர் உயிர் கொடுத்தார் நமக்காக, உயிர் தெளிந்திருக்கிறார் நமக்காக. அவர் நம்பி வந்தோம்னா ஒருபோதும் கைவிட மாட்டார். புகலிடமாய் அடைக்கலமாய் கேடகமா இருப்பாராம். இவர்கள் பதற்றத்தோடு சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் இருக்கலாம். அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்ப. நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்முடைய ஜீவனை காப்பாற்ற மாட்டாரா? பாதுகாக்க மாட்டாரா? நடத்த மாட்டாரா? தைரியம் அவருடைய கரத்துல கொடுத்து இந்த நாள் எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபிப்போம். நிச்சயமாக நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிற இந்த புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தினை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறோம். நம்முடைய கிருபப்பா. ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ வித்தியாசமான போராட்டங்கள், நினைத்து பாராத சம்பவங்களையும் அதிர்ச்சியான செய்திகளையும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல ஒரு துக்கத்தோடு, பயத்தோடு, பதட்டத்தோடு இருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். நம்பிக்கை இழந்து போன பிள்ளைகள் கூட இந்த செய்தியை கேட்க நேரிடலாம். இனி என்ன இருக்குது, என்ன நடக்குமோன்னு சொல்லி பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீ தைரியப்படுத்துங்க. நிற்கேடகமா இருக்குன்னு சொல்லுங்கப்பா. புகலிடமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. சூழ்நிலையை மாற்றுவேன்னு சொல்லுங்க. எல்லாவற்றுக்கு மேல நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கைவிட மாட்டேன், தூக்கி எடுப்பேன், நிறுத்துவேன், மீண்டுமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தின் வார்த்தையை, தைரியத்தை கொடுத்து நம்பிக்கையின் வார்த்தையை அனுப்பி இந்த நாட்களை தட்டி எழுப்புவீராக. நாம மகிமைக்காக எழும்பட்டும் அப்பா. பயத்தை எடுத்து போடுங்க, திகிலை அப்புறப்படுத்துங்க. தேசங்கள்ல சமாதானம் இருக்கட்டும், யுத்தங்களை நிறுத்தி போடுங்கப்பா. இவை தேவையில்லாத சத்துருவின் கிரியைகளாக இருக்கும் என்று சொன்னால் விரோதமாக எழும்புகிற காரியங்கள் தலைவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுங்க. ஈகோவெல்லாம் எடுத்து போட்டுருங்க. உம்முடைய கரம் இருந்து எல்லாவித அப்பா அந்த அழிவின் காரியங்களுக்கு முடிவு கட்டுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரே நம் புகலிடமாக வைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். நிச்சயமாகவே அவர் நம்மை இந்த நாளிலும் பாதுகாத்து அற்புதமாய் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.